Taste the Daily. கனமழை காரணமாக நாகை அருகே உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக உப்பள தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், உப்பள தொழிலாளர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி பகுதியில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. 6,500 ஏக்கர் பரப்பளவில் ரசாயன உப்பும் 3,500 ஏக்கர் பரப்பளவில் உணவு உப்பும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அந்தமான் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி, தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக விட்டு விட்டு இந்த கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தலைஞாயிறு பகுதியில் 33.2 மில்லிமீட்டரும், வேதாரண்யத்தில் 63.2 மில்லிமீட்டரும், கோடியக்கரையில் 52.2 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி பகுதியில் உள்ள உப்பு பாத்திகளில் மழைநீர் நிரம்பி காணப்படுவதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பு பாத்திகளில் நிரம்பியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் தற்போது உப்பு உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க 10 தினங்களுக்கு மேலாகும் என்பதால் அதுவரை உப்பு உற்பத்தி பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இப்பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உப்பு உற்பத்தி தளங்களில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அப்பகுதி உப்பள தொழிலாளர்கள் வைத்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின். Taste the Daily.